மார்னிங் வந்து பிஷப் மாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஈவினிங் மேலே தேர் பார்க்கறதுக்கோசரம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ண ட்ரெஸ் தான் வந்து நான் போட்டுன்னு இருக்கிறேன். ஸோ நான் ஹஸ்பண்ட்லாம் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அந்த கிளம்புறதுக்கே வந்து 7 o'clock ஆகிடுச்சு. அது என்னவோ தெரில, வருஷம் வந்து ஈவினிங் டைம் அந்த தேரை பார்க்குறதுக்கு வந்து சீக்கிரம் போகிற மாதிரி இல்லை, எப்போ இருந்தாலும் சரி லேட்டு தான் ஆகுது. அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டு ஹஸ்பண்டும் அண்ணனும் வந்து 2 வீலரில் வந்துட்டாங்க. டிராஃபிக் ஜாஸ்தி, இன்றைக்கி வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ளே சர்ச்சு உள்ள வந்துட்டோம். வந்த பிறகு தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா வந்து காற்று சாயந்தரம் ட்ரிபிள் மடங்கு ரஷ் ஆகுது. தேர் பார்க்கறதுக்கோசரம் வந்து அவ்வளோ ஜனங்க வந்துருக்குறாங்க. வேளாங்கண்ணி சர்ச்சில் வந்து எப்படி ரஷ் இருக்காங்க, ஸோ அதே மாதிரி ரஷ்ஷாக இருக்குது இங்கேயும். சரியா, தேர் வந்துச்சான்னு பார்த்தாக்க வரல. சரி, ஹஸ்பண்ட் கால் பண்ணாக்க வந்து அவர் அட்டனே பண்ண மாட்டேங்கிறார். நானும் கால் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா இந்த சவுண்டுக்கு சுத்தமாக கேட்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பூ போடுறதுக்கோசரம் வந்து பூ வாங்கி வர சொல்லியிருந்தோம். அவங்க ஸ்டாப் பண்ணி பூ வாங்கிக்கிறாங்க. அண்ணன்கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டுக்கிறாங்க. ஹஸ்பண்ட் மிஸ் ஆகிட்டுக்கிறாரு. சரி, அண்ணன் வந்து திரும்ப போய் அவரை பார்க்கறதுக்கோசரம் அவர் கிளம்பி போனாக்கா வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டுக்கிறாரு, அண்ணன் மிஸ் ஆகிட்டுக்கிறார். அப்படியே மாற்றி தேடின்கிட்டே வந்து டைம் அங்கேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர் வந்த பிறகு மாதெல்லாம் பார்த்துட்டு தேரெல்லாம் அவ்வளோ அழகாக ஜோடிச்சிருக்காங்க. சரி, வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்கும்போது வந்து மணி 11 மணி. ஆட்டோவில் பஸ்ஸில் அப்படியே நடந்து போ ராஜா அப்படிங்கிறவன் நடந்து வந்து